தொகுதி மறுவரையறை தொடர்பான 3 மசோதாக்களை மக்களவையில் தாக்கல் செய்த மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மேக்வால், உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அறிமுகம் செய்வதற்கான வாக்கெடுப்பில் 251 எம்பிக்கள் ஆதரவு. तो करेक्शन और डिटेल में जाके कर सकते हैं. पक्ष में 251, विपक्ष में 185. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவால் யாருக்கும் பாதகம் ஏற்படாது என உறுதிமொழி வழங்க தயார் என மக்களவையில் பிரதமர் மோடி திட்டவட்டம். தமிழில் பொருத்தமான வார்த்தை இருந்தால் அதை பயன்படுத்த தயார் என்றும் தொகுதி மறுவரையறை குறித்து விளக்கம். गारंटी शब्द चाहिए तो मैं गारंटी शब्द उपयोग करता हूं. वादा की बात करते हो तो मैं वादा शब्द उपयोग करता हूं. अगर तमिल में कोई अच्छा शब्द हो तो वो भी मैं बोलने के लिए तैयार हूं. 3 தசாப்தங்களாக மகளிர் இடஒதுக்கீட்டை நிறுத்தி வைத்திருந்தது போதாதா என்று எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் மோடி கேள்வி. மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை அமல்படுத்துவதால் கிடைக்கும் பெயரை எதிர்க்கட்சிகளுக்கே தந்துவிடுவதாக கூறி வேண்டுகோள். क्रेडिट नहीं चाहिए. जैसे ये पारित हो जाए मैं कल एडवर्टाइजमेंट दे करके सबका धन्यवाद करने के लिए तैयार हूं. सबकी फोटो छपवाने के लिए तैयार हूं. தொகுதி மறுவரையறைக்கு எதிராக திமுக எம்பிக்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்ததற்கு மக்களவையில் நன்றி கூறிய பிரதமர் மோடி, நல்ல காரியங்களுக்கு தீய சக்தியின் கண் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக திருஷ்டி போட்டு வைப்பதாகவே கருதுவதாக பேச்சு. अपने यहाँ जब कोई भी शुभ काम होता है उसको नजर न लग जाए, इसलिए काला टीका लगाने की परंपरा है. मैं आपका धन्यवाद करता हूं काला टीका लगाने के लिए. बहुत बहुत धन्यवाद. தொகுதி மறுவரையறை தொடர்பான மசோதாக்களுக்கு ஆரம்ப நிலையிலேயே காங்கிரஸ் எதிர்ப்பு. கூட்டாட்சி அமைப்பின் மீதான தாக்குதல் என கேசி வேணுகோபால் சாடல். Your intention is to hijack Indian democracy. You know about the Indian people mindset. You are scared of 2029 election. Yeah. You want an escape route to cover up the 2029. That's why you bring the anti-constitutional bill. தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிரான கருப்பு கொடி போராட்டத்தை நாமக்கல்லில் தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மசோதா நகலை எரித்து நிர்வாகிகளுடன் முழக்கம். உரிமையை பறிக்காதே, தமிழ்நாடு வெல்லும், போராடும் போராடும் தமிழ்நாடு போராடும். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியுடன் தொலைபேசி வாயிலாக பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொகுதி மறுவரையறைக்கு எதிராக போராட்டத்தை நாடாளுமன்றத்தில் வழிநடத்த வேண்டும் என வலியுறுத்தல். தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு இல்லை என கோவை பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். திமுக நினைப்பதை விட தமிழ்நாட்டிற்கு பாஜக நல்லது செய்யும் என்றும் பேச்சு. பாராளுமன்ற தொகுதி வரைமுறை தமிழகத்தில் எந்த விதத்திலும் பாதிக்காது. திரு ஸ்டாலின் நினைப்பதற்கு மேலாக, அவருடைய கட்சி கூட்டணி தலைவர் நினைப்பதற்கு மேலாக அற்புதமாக இந்த பாராளுமன்ற தொகுதி வரைமுறை செயல்படுத்துவாங்க. தேர்தல் பரப்புரைக்காக வரும் 18ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு வரும் ராகுல் காந்தி பொன்னேரி, சோளிங்கர், துறையூரில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று உரையாற்றுவார் என அறிவிப்பு. சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் தாவேக தேர்தல் அறிக்கையை விஜய் வெளியிட விவசாயி நாராயணன் பெற்றுக் கொண்டார். பரப்புரைகளில் சில வாக்குறுதிகளை அறிவித்த நிலையில் முழு தேர்தல் அறிக்கை வெளியீடு. உலகத்தர கல்வி, சுகாதாரமான தமிழ்நாடு, சமூக பாதுகாப்பு, அரசு ஊழியர் நலன், இளைஞர் முன்னேற்றம், விவசாயிகள் நலன், மீனவர் நலன், தமிழ்நாடு வளர்ச்சி, நல்லாட்சி. இனி தமிழ்நாட்டில் தளபதி தலைவரினுடைய ஆட்சி. அண்ணன் சீர் திட்டம் மூலம் பெண்களின் திருமணத்துக்கு பட்டுப்புடவை 1 பவுன்
தங்கம் வழங்கப்படும் என தாவேக தலைவர் விஜய் தேர்தல் வாக்குறுதி. அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் மூலம் ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. ஆண்டுதோறும் 6 விலையில்லா கேஸ் சிலிண்டர்கள். ஏழை குடும்பங்களை சேர்ந்த ஒவ்வொரு மணப்பெண்ணுக்கும் திருமணத்திற்காக 1 சவரன் 8 கிராம் தங்கமும் மற்றும் ஒரு தரமான பட்டு சேலை. தாவேக ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று விஜய் தேர்தல் வாக்குறுதி. ஒவ்வொரு வீட்டுக்கும் 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களிலிருந்து பெறப்படும் அனைத்து பயிர் கடன்களுக்கு முழு தள்ளுபடி. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். தேர்தலில் வெற்றி பெற்றால் தனது தொகுதிக்கு மாதம் ஒரு முறை வருவேன் என வாக்குறுதி அளித்த விஜய். மாசம் ஒரு தடவை நான் கண்டிப்பா வருவேன். அதோட நீங்களும் என்ன சந்திக்கலாம். என்னமோ ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க, ரொம்ப ஈஸியா சந்திக்கலாம். ஆண்டுதோறும் 5 லட்சம் இன்டர்ன்ஷிப் பயிற்சி. வீட்டு வாசலில் விசில் சின்னத்தை கோலமாக போடவும் வேண்டுகோள் விடுத்த விஜய். எனக்காக உங்க வீட்டு வாசல்ல விசில் சின்னத்தை கோலமா போடுங்க. அது இந்த விஜய்க்கு நீங்க கொடுக்கிற ஒரு பெரிய ஆதரவா இருக்கும். திமுக சட்டத்துறை சார்பாக முதல் முறையாக தேர்தல் பரப்புரை பாடல் வெளியிட்டு RS பாரதி, NR இளங்கோ ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியதை தற்போது பார்க்கலாம். I would like to ask you only one question. Has Mr. Modi kept up to his promise in the past? Whatever he says, you will act against it only. என்ன சொன்னார் 2014 எல்லாருடைய அக்கௌண்ட்லையும் பிளாக் பண்ணி ஒழிச்சிட்டு வந்தார். 15 lakhs போடு வந்தார். இதே மாதிரி டிமானிட்டைஸ் பண்ணார். டிமானிட்டைசேஷன் எவ்வளோ பெரிய தோல்வி அடைஞ்சதோ அதே போல தான் இந்த டீலிமிட்டேஷன் சவுத்தை கம்ப்ளீட்டாக முறியடிக்க போது கம்ப்ளீட்டாக சவுத்தே இல்லாத அளவுக்கு பார்க்க போகிறாங்க. ஸோ நார்த் சவுத் என்ற பிரச்சனையை இவரே உருவாக்குறாரு. தமிழ்நாடு உள்ளிட்ட எந்த மாநிலங்களுக்கும் இதனால பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிற உத்தரவாதத்தை அமித்ஷாவே கொடுத்திருக்காரு. அமித்ஷா என்ன ஆண்டவனா சார்? அமித்ஷா என்ன ஆண்டவனா? அமித்ஷா பொய் சொல்வதற்கே பிறந்தவர், பொய் சொல்லிக்கொண்டே இருப்பவர். ஆகவே அவர் சொல்றதெல்லாம் நீங்க கேர் பண்ணவே அவர் ஏற்கனவே சொன்னல, டிமானிட்டைசேஷன் ஆக கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிலாம் போயிட்டு ஒரே ஒரு பைசா இந்த கஜானாக்கு லாபம் வந்துதான், ஒரு சிங்கிள் பை வந்துதான். அதாவது அரசியலமைப்பு சட்டம் திருத்தம் கொண்டு வராங்க, டீலிமினேஷன் ஆக்ட்ல திருத்தம் கொண்டு வராங்க. அதற்கான மசோதா தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. அந்த மசோதாவை படிச்சாலே அந்த நம்பிக்கை வர வேண்டும். இட் should give the clarification in the bill itself. That is not there in the bill. மசோதாவில் எந்த உத்தரவாதமும் தரப்படவில்லை. மசோதாவில் இல்லாத உத்தரவாதத்தை வெறும் வாய் வார்த்தையால் பிரதமராக இருக்கட்டும், உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், யார் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அது எழுத்து வடிவில் மசோதாவில் இருந்திருக்கணும் இல்லையா? அது இல்லைன்றது தானே பிரச்சனை. தோல்வி பயத்தினாலதான் இதை கையில் எடுத்து திமுக பிரச்சாரம் பண்றாங்க குற்றச்சாட்டி வச்சிருக்காரு. எலெக்ஷன் 4 நாள் இருக்கும்போது இப்ப கொண்டாந்து விடுறாரு. யாருக்கு தோல்வி பயம்? அவருக்கு அங்க அதாவது இந்த 2 ஸ்டேட்ல தான் ஏறத்தாழ 85 எம்பிஸ் இருக்காங்க. இவங்க வராமல் வந்துட்டாங்கன்னா 2/3 மெஜாரிட்டி வச்சு பாஸ் பண்ணலான்னு பார்த்தாரு. ஆனால் நாங்கள் ஏமாறக்கூடியதில்லை. எங்கள் தலைவர் கலைஞருடைய மகன், அதனால் ஏமாற மாட்டார். காசிஸாக எடுத்து நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக தொண்டரும் கூட்டணி தொண்டரும் தேர்தலை பார்த்துப்போம். உங்கள் கடமை நீங்கள் செய்யணும், எம்பி அனுப்பிச்சிட்டோம். அதனால இந்த பில் அநேகமாக நிறைவேறாது.
2/3 majority இருக்கு. Do you have any other legal options in front of you, sir? That is there, always open. But no, but as he rightly said, மசோதான்னு சொன்னார்ல, அந்த மசோதால இது இல்லை, இது ஒரு சோதா மசோதா தான். இந்த மசோதா தமிழ்ல சொல்லணும்னா இது ஒரு சோதா மசோதா. We will take all legal steps to protect the. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் திமுக வேட்பாளர் மகாராஜனை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். தற்போது ஆண்டிப்பட்டி பகுதியில் மகாராஜனை ஆதரித்து அவர் வாக்கு சேகரிக்கக்கூடிய நிலையில் இன்று தொகுதி மறுவரையறைக்கு எதிராக திமுக வேட்பாளர்கள் மற்றும் திமுக தலைவர்கள் அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதன் நேரலை காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். ஏன் தெரியுமா, எனக்கு என் தொகுதி வெற்றியை விட, என்னுடைய வெற்றியை விட அண்ணன் மகாராஜனுடைய வெற்றி இங்க ஆண்டிப்பட்டி தொகுதியில அவருடைய வெற்றி மிக மிக முக்கியம். சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதி வெற்றியை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் மகாராஜன் அவர்களை ஆண்டிப்பட்டியில ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? நீங்க இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க அத்தனை பேரும் உதயசூரிய சின்னத்துல வாக்களிக்கணும்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்க. கரெக்டா? முடிவு எடுத்துட்டீங்களா? உதயசூரிய சின்னத்துல வாக்களிக்கணும் நீங்க முடிவு எடுத்துட்டீங்க. நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு தேதி என்ன? 16. இன்னைக்கு தேதி 16. தேர்தல் நாள் இன்னைக்கு 23. இன்னும் 7 நாட்கள் இருக்கு. இன்னும் ஒரு வாரம் இருக்கு. இன்னும் இந்த 7 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்காளராக சந்திச்சு ஒவ்வொரு வீடா போய் யார் யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்க கிட்ட இந்த பிரச்சாரத்தை நீங்க பண்ணுங்க. ஏன் உதயசூரிய சின்னத்துக்கு வாக்களிக்கணும்? ஏன் திரு மகாராஜன் அவர்களை மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கணும்? ஆட்சிக்கு வந்தா என்னென்ன கொடுப்போம், என்னென்ன திட்டங்கள் நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க, ஏற்கனவே 5 வருஷத்துல என்னென்ன திட்டங்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். எல்லாத்த விட முக்கியம், அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடக்கூடாது. அந்த பிரச்சாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா, அடுத்த ஒரு வாரம் நீங்க இந்த பிரச்சாரத்தை பண்ணீங்கன்னா நிச்சயம் அந்த மகாராஜன் அவர்கள் குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல நிச்சயம் ஜெயிச்சு காட்டுவார். ஜெயிச்சு உறுதி செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், பெருமையா சொன்ன தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொன்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்குறீங்க. அண்ணன் மகாராஜன் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தாங்க. நிச்சயம் உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் உங்களுடைய குரலாக சட்டமன்றத்தில் இருப்பார் என்று கூறிக்கொண்டு இந்த வரவேற்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.